தாவேக அரசு வந்து ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போங்கிறத சொல்லி தான் ஒரு பைசா கூட எடுக்க மாட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதாவது மக்களுக்கு எப்படி செய்ய முடியும்னு கேட்டால் அந்த 30% சிஎம்ஆர் டேக்ஸை வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம். அதாவது ஒரு திட்டம் போட்டால் 30% கமிஷனாக போகுது, அது முதல் குடும்பத்துக்கு போகுது, அதில் 30% சிஎம்ஆர் டேக்ஸ்ன்னு போகுது. நீர்வளத்துறையிலே 3% கொடுத்தா தான் பில்லுன்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நீர்வளத்துறையில பில்லுக்கு 3% கேட்கறாங்கன்னா இது தாவேக அரசா இல்ல அதிகாரிகளான்னு பார்க்க முடியாது. அதாவது ஃபண்ட் ரிலீஸ் பண்ற இடத்துல இந்த சிக்கல் இருக்குன்னா உண்மையிலுமே அதை வந்து தாவேக அரசு சரி பண்ண வேண்டியது அவர்களோட கட்டாயம், அதை சரி பண்ணிக்கணும். ஆனா இது வந்து ஏதோ தாவேக அரசு செய்து திட்டமிட்டு செய்யறாங்கன்னு திமுக குற்றம் சாட்டுது. ஆனா அந்த தகுதி வந்து திமுக இருக்கான்னு பார்த்தா அறவே இல்லை அப்படின்னு தான் பார்க்கணும். அதாவது மினிஸ்டருக்கு ஒரு தனியாக கட்டிங், அதிகாரிகளுக்கு தனியாக கட்டிங், கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தனியாக கட்டிங்னு பார்ட்டி ஃபண்டுன்னு பல வகையா ஒரு ஊழலுக்கும் ஒரு அளவு இருக்கு இல்லையா. ஒரேடியா மக்கள் வந்து சுரண்டி ரொம்ப கஷ்டப்படுத்தி இவர்கள் கொள்ளையடிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப மோசமான ஒரு காட்டாட்சி நடத்தினாங்க. அதுக்காக மக்கள் வந்து வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இருந்தாலும் அதை தாங்க முடியாம இவர்கள் விமர்சனம் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனா திமுகவோட கடந்த காலத்தை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது கொள்ளையடிப்பது மட்டுமே தான் வேலையா இருக்கு. அதனாலதான் நமக்கு இப்போ திமுக விமர்சிக்கிறனாலே நம்ம வந்து தாவேகாவை வந்து விமர்சிக்க யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா மீண்டும் திமுக வந்துடக்கூடாது. தாவேகாவை குற்றச்சாட்டி இவர்கள் சரியில்லைன்னு சொல்லி இவர்களே திரும்ப வந்துருவாங்களோ அப்படிங்கிற அந்த அச்சத்துல மீண்டும் திமுக வந்துடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம தெளிவா இருக்கும். ரேலோ நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ரஞ்சித் குமார் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஊழலை ஒழிப்போம் என விஜய் அவர்கள் கூறியிருந்தாரு. எலெக்ஷன் முன்னாடியும் சரி இப்பவும் சரி, எப்பவுமே அவங்களோட வேத வாக்கு இதுதான். இப்போ குறிப்பிட்ட நாட்களாக தாவேகாவில் வந்து ஊழல் நடந்துட்டு இருக்கு, பல்வேறு முறைகேடுகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு வராங்க. இன்னைக்கு கூட சட்டசபையில வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ ரகுபதி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. என்னன்னா நீர்வளத்துறையில 3% கொடுத்தாதான் பில் அப்படின்னு சொல்லிட்டு பில்லே உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அதற்கு புஷியானந்த் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அதற்கான ஆதாரத்தை காட்டுங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்றத சொல்றாரு. என்னதான் சார் தாவேகால நடந்துட்டு இருக்கு? குறிப்பாக பார்த்தோம்னா எல்லா அரசுலையுமே வந்து குறைகள் குற்றச்சாட்டுகள் இருக்க தான் செய்யும். இப்போ தாவேக அரசு வந்து ஒரு மக்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போங்கிறத சொல்லி தான் ஒரு பைசா கூட எடுக்க மாட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதாவது மக்களுக்கு எப்படி செய்ய முடியும்னு கேட்டால் அந்த 30% சிஎம்ஆர் டேக்ஸை வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம். அதாவது ஒரு திட்டம் போட்டால் 30% கமிஷனாக போகுது, அது முதல் குடும்பத்துக்கு போகுது, அதில் 30% சிஎம்ஆர் டேக்ஸ்ன்னு போகுது. அந்த டேக்ஸ் மிச்சம் பண்ணாலே மக்களுக்கு எவ்வளோ செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி விஜய் ஓப்பனாக பகிரங்கமாக பேசினா அப்படிங்கிற பார்க்குறோம். அதனால தான் மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துது. சும்மா வெறுமனே சொல்லாம நாங்கள் இந்த கமிஷன் வாங்க மாட்டோம்னு பகிரங்கமாக சொன்னது, இதெல்லாம் தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி அவர்கள் வெற்றி பெற வச்சாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். ஆனாலுமே கூட இந்த குற்றச்சாட்டை எதிர்கட்சிகளை செய்வாங்க. இப்போ நம்மளுமே அந்த விமர்சனங்கள் இருக்கலாம், அந்த விமர்சனத்தை செய்யலாம். ஆனால் திமுகவுக்கு சொல்ல தார்மீகம் இருக்கா? நம்ம எப்பயுமே கேட்கக்கூடிய கேள்வி வந்து விமர்சனம் செய்யலாம், எல்லாருக்குமே விமர்சனங்கள் இருக்கும், குறைகள் இருக்கலாம், அந்த குறைகளை நிவர்த்தி செய்ய சொல்லி நம்ம சுட்டி காட்டலாம். ஆனால் திமுக சொல்கிறது தான் வேடிக்கையாக இருக்குது. ஏதோ 3% அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆதாரம் இருந்தால் காட்டுங்க அப்படின்னு இருக்காங்க. அது நம்ம வந்து இவர்களும் ஆதாரத்தை ஒருவேளை இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த நபர் இவ்வளோ கேட்டாங்க, இந்த பில்லு பாஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பேசலாம் ஆதாரம் இருந்தால். உதாரணத்துக்கு நம்ம சமீபத்தில் கூட பார்த்தோம், அந்த ரோடு போடுறதுக்கு போடாத ரோடை வந்து போட்டதாக வந்து பல கோடி ரூபா வாங்கினாங்க. அந்த மாதிரி எந்த ரோடுன்னு பார்த்தா நம்ம கரூர் ரோடு, கரூர் டு திருச்சி பைபாஸில் அப்படின்னு தெளிவாக வருது. இந்த ரூட்ல இந்த ரோட போட திட்டம் ஒதுக்குனாங்க, ஆனால் ரோட போடாமல் காசு அடிச்சாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. 19 ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு காசு எடுத்துட்டாங்கன்னு மேலோட்டமாக சொல்றதுல அர்த்தம் இல்லை. அந்த வழக்கு கூட போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது பார்த்தோம். அந்த மாதிரி இப்போ நீர்வளத்துறையில் பில்லுக்கு 3% கேட்கறாங்கன்னா இது தாவேக அரசா இல்லை அதிகாரிகளான்னு பார்க்க முடியாது. அதாவது ஃபண்ட் ரிலீஸ் பண்ற இடத்துல இந்த சிக்கல் இருக்குன்னா உண்மையிலுமே அதை வந்து தாவேக அரசு சரி பண்ண வேண்டியது அவர்களோட கட்டாயம், அதை சரி பண்ணிக்கணும். ஏன்னா இப்படி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும். ஆனால் இது வந்து ஏதோ தாவேக அரசு செய்து திட்டமிட்டு செய்யறாங்கன்னு திமுக குற்றம் சாட்டுது. ஆனால் அந்த தகுதி வந்து திமுக இருக்கான்னு பார்த்தா அறவே இல்லை அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா 30% வந்து இவர்கள் கொள்ளையடிச்சுட்டு இருந்தாங்க. அதாவது மினிஸ்டருக்கு ஒரு தனியாக கட்டிங், அதிகாரிகளுக்கு தனியாக கட்டிங், கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தனியாக கட்டிங்னு பார்ட்டி ஃபண்டுன்னு பல வகையா ஒரு ஊழலுக்கும் ஒரு அளவு இருக்கு இல்லையா. ஒரேடியா மக்கள் வந்து சுரண்டி ரொம்ப கஷ்டப்படுத்தி இவர்கள் கொள்ளையடிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்ப மோசமான ஒரு காட்டாட்சி நடத்தினாங்க. அதுக்காக மக்கள் வந்து வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இருந்தாலும் அதை தாங்க முடியாம இவர்கள் விமர்சனம் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனால் இப்போ தாவேகாவை வந்து நம்ம விமர்சிக்கிறத விட அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இப்போ இதே நீர்வளத்துறை அமைச்சர் அவரோட துறையில வந்து பிரின்சிபல் செக்ரட்டரியா இருந்த சத்யபிரதா சாஹூ
அவர் வந்து முதன்மை செயலாளராக இருக்கார். அவர் தான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். பல்வேறு துறைகள் இருந்தார், எலெக்ஷன் கமிஷனில் இருந்தார், பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்காரு. சமீபத்தில் அவர் நீர்வளத்துறையில் இருக்கிறார். நீர்வளத்துறை என்ன நடக்குதுன்னா, ஒரு ஒரு போஸ்டிங்கில் வந்து ஏதோ ஒரு லஞ்சம் பெற்றதாக ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வந்து அவர் லஞ்சம் பெற்று போஸ்டிங் பண்ணிட்டார் அப்படிங்கிற ஒரு சின்ன சிக்கல் வரும்பொழுது உடனே அவரை வந்து துறை மாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. இப்போ அவருக்கு இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த சமீபத்தில் இப்போ ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வந்து அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சிருந்தாங்க, காத்திருப்போர் பட்டியலில் வச்சு வேற டிபார்ட்மெண்ட்டில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துக்கு வேற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை, ஊடக வளர்ச்சித்துறையை பார்த்த பிரதாப்ங்கிற ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டிருக்காங்க. நீர்வளத்துறையும் சேர்த்து பார்த்துருக்காங்க அப்படின்னா அப்போ நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதாவது ஒரு முதன்மை செயலாளரே வந்து அவர் மேலே தப்பு பண்ணியிருக்காரு, அவர் மேலே ஒரு அலிகேஷன் வருதுன்னா உடனே அவரை டிபார்ட்மெண்ட்டை விட்டு மாத்துறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதை நம்ம வந்து வரவேற்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அந்த மாதிரி வந்து இவர்கள் ஒருவேளை இந்த மாதிரி நடவடிக்கை இப்போ ஒரு கமிஷன் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குமே, ஆனால் எந்த இடத்துல யார் வாங்குறா அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வம். ஏன்னா 19 சொல்லக்கூடாது, எல்லா இடத்துலையும் வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாம இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த ஸ்கீமுக்கு இந்த ஃபண்ட் இவ்வளோ 10 கோடி ரூபா ஒதுக்கிறதுக்கு இந்த ஸ்கீமுக்கு இவ்வளோ கேட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா அது வந்து நிச்சயமா நம்மளுமே வந்து அது ஆதாரப்பூர்வமாக இருந்தால் நம்ம தாவேக அரசை விமர்சிக்கலாம். ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு 19 பேசணுமே, வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோங்கிறதுக்காக பேசுறாங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கே தவிர இல்ல சார். இப்போ பண்ருட்டில வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமி நிலத்தை ஒரு 1000 கோடிக்கு வந்து ஊழல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி தாவேக நிர்வாகிகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் அவர்களும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி. இதை எப்படி பாக்குறது? நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி அவரும் விமர்சிக்கிறார். அவரும் வந்து இப்ப தாவேக அரசு விமர்சிக்கணுங்கிறதுக்காக குற்றச்சாட்டு எழுப்புறாங்க. அவர் மக்களுக்காக குரல் கொடுத்தா உள்ளபடியே நமக்கு சந்தோஷம் தான். மக்களுக்கான அந்த பஞ்சமி நிலம்ங்கிறது ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு நிலம், அவர்களுக்கு நிலம் கிடைக்கணுங்கிற ஒரு விஷயம். அதை வந்து இவர்கள் வந்து ஆக்கிரமிச்சு அபகரிச்சு பண்றாங்கன்னா இப்போ வந்து ஒரு குற்றச்சாட்டு எழுப்புறாரு. ஆனா அதை நம்மளும் அதை எடுத்து பார்த்தோம். அது வந்து இதுலயுமே வந்து பார்த்தோம்னா தாவேக அரசோ இல்ல சம்பந்தப்பட்ட அமைச்சர் ஏதாவது ஆக்கிரமிக்கிறாரா, திமுக காலத்துல வந்து நில அபகரிப்பு செஞ்சாங்க. இன்னும் கூட பார்த்தோம்னா இந்த பஞ்சமி நிலம்னு சொல்லுதுமே இந்த முரசொலி மூலப்பத்திரம் கேட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று போச்சு. அந்த முரசொலி கட்டிடமே பஞ்சமி நிலத்துல தான் இருக்குன்னு சொல்லி பெரிய அளவுக்கு சர்ச்சையாகி, மூலப்பத்திரம் எங்கேன்னு சொல்லி பெரிய அளவுக்கு சர்ச்சையாகி இதாச்சு. அப்புறம் அதை ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்காக வந்து தேசிய தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணைய வரைக்கும் போய் பெரிய பெரிய ஸ்டெப்பெல்லாம் எடுத்தாங்க. அப்புறம் அதை அதிகாரத்தை பயன்படுத்தி இவர்கள் அதை மூடி மறைச்சிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்ப இந்த பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமிக்கிற வேலை யார் பார்க்குறாங்கன்னா திமுக தான் பண்ணுது. ஏன்னா அவர்களோட முரசொலி கட்டிடமே வந்து பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமிச்சு தான் வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவர்களுக்கு தாழ்த்தப்பட்டவர் மேல எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது. ஆனா தாவேக அரசு நம்ம வந்து உள்ளபடியே பார்த்தோம்னா அவர்கள் நல்ல விதமா செய்யறாங்க. ஏன்னா இது கிளாஸ்திவரம் போட்டது திமுக. ஏன்னா இது நம்ம எதனால அப்படி சொல்றோம்னா இவங்க வந்து ஒரு 7-8 அமைச்சர்களுக்கு வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் வந்து அமைச்சரவை கொடுத்திருக்காங்க. இந்த பட்ஜெட்ல கூட பார்த்தோம்னா கூட அந்த சமூக நீதி துறைக்கு வந்து அதிகமாக போன துறையோட இந்த தடவை வந்து அதிகமாக வந்து நிதி ஒதுக்கியிருக்காங்க. அப்ப இதெல்லாமே செஞ்சிருக்கிறவர்கள் இந்த பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமிச்சிருப்பாங்களா அபகரிச்சிருப்பாங்களா நம்ம தேடி பார்க்கும்பொழுது இது இன்னைக்கு வரல. நம்ம கூட ஒரு அரசை விமர்சிக்கலாம்னு பார்த்தா எடுத்து பார்க்கும்போது என்ன இருக்குன்னா இவரே சொல்றாரு என்னன்னா நாங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி போராடிட்டு இருக்கோம், 3 வருஷமா நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். அப்ப என்னன்னா திமுக ஆட்சி காலத்திலே வந்திருக்கு. இப்போ நம்ம திமுக விமர்சிக்கணுங்கிறதுக்காக சொல்லலை, உள்ளபடியே வந்து இது திமுக ஆட்சி காலத்தில் இவர்கள் அபகரிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த நேரத்தில் தெரியும், நம்மளே பல விஷயங்கள் எடுத்து சொன்னோம். பத்திரப்பதிவு துறையில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்குன்னு நம்ம ஆதாரப்பூர்வமாக நம்ம ரேல் ஒன்லேயே பல விஷயங்கள் பேசணும். எந்த ஊரில் எந்த சர்வே நம்பரில் எந்த அளவுக்கு வந்து ஊழல் நடக்குது, எந்த அளவுக்கு வந்து ஆள் மாறாட்டம் பண்ணுறாங்க, செத்தவர்கள் பேரில் பத்திரப்பதிவு பண்ணுறது, ஆளே இல்லாமல் ஆள் பதிவு பண்ணுறது, இந்த மாதிரி அபகரிக்கிறதெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணாங்கன்னு நம்மளே நிறைய ஆதாரத்தோடு சொல்லியிருந்தோம். அதே போல தான் இந்த பஞ்சமி நிலத்தையும் அபகரித்து ரியல் எஸ்டேட் பண்ணி இவர் ஆக்கிரமிக்க அதற்கான முயற்சி எடுக்கிறாங்க. அதோட இதுதான் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அந்த துறை சார்ந்தவர்களும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நம்ம சொன்னோம், அரசு வந்து இன்னைக்கு ஆளும் அரசு வந்து ஊழல் செய்யக்கூடாதுங்கிற ஒரு முயற்சி பண்றாங்க. இனி பார்க்கணும், இன்னும் பொறுத்திருந்து பார்த்தா தான் இவர்கள் எப்படி செய்ய போறாங்கன்னு தெரியும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தானே ஆயிருக்கு இல்லையா, ஒரு வருஷமாவது முழுசா நடந்தாதான் இவர்களும் பல ஆட்சியாளர்கள் போல செய்யறாங்களா, ஊழல் பண்றாங்களா, கொள்ளையடிக்கிறாங்களாங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க, இந்த ஸ்கீம் எல்லாம் இத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கிருக்காங்க. இதுல எத்தனை கோடி ரூபாய் யார் யார் ஒதுக்குறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அது வரைக்கும் நம்ம 19 விமர்சனம் செய்ய முடியாது. ஆனா திமுகவோட கடந்த காலத்தை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது கொள்ளையடிப்பது மட்டுமே தான் வேலையா இருக்கு. அதனாலதான் நமக்கு இப்போ திமுக விமர்சிக்கிறனாலே நம்ம வந்து தாவேகாவை வந்து விமர்சிக்க யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா மீண்டும் திமுக வந்துடக்கூடாது. தாவேகாவை குற்றச்சாட்டி இவர்கள் சரியில்லைன்னு சொல்லி இவர்களே திரும்ப வந்துருவாங்களோ அப்படிங்கிற அந்த அச்சத்துல மீண்டும் திமுக வந்துடக்கூடாது அப்படிங்கிறது நம்ம தெளிவா இருக்கும். கடந்த முறையை நம்ம அதை தான் சொன்னோம், மக்கள் வந்து திமுகவை மீண்டும் கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல. ஏன்னா மிகப்பெரிய ஒரு காட்டாட்சி நடக்குது, அது மக்களே முடிவு பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இனி நிரந்தரமா அவர்களை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால இந்த மாதிரி வரக்கூடிய அலிகேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை நம்ம தேடி பார்க்கும் பொழுது இது வந்து திமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. ஏன்னா வேல்முருகன் அவர்களே சொல்றாரு, 3 வருஷமா நான் போராடிக்கிட்டு இருக்கேன், பல வருடங்களா இந்த பிரச்சனை இருக்கு. அப்ப இவரு கூட்டணியில இருக்கும் பொழுதே கூட்டணி
கூட்டணியில இருந்துகிட்டு இவர் செய்ய முடியல. ஆனா அன்னைக்கு அவர் வெளியே வராம இன்னைக்கு இது ரொம்ப பெரிய சென்சிட்டிவா பேசுறாரு அப்படிங்கிறப்ப, இன்னைக்கு இருந்தாலும் மக்கள் குரல் கொடுத்தா நியாயம் தான். ஆனா அன்னைக்கு நீங்க இதை இன்னும் பகிரங்கமா பேசியிருக்கலாம், வெளியே சொல்லியிருக்கலாம். அன்னைக்கு ஆளும் அரசுல அங்கமா இருந்தனால அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு வந்து அதை வெளிப்படையா பேசுறாரு. இதை தாவேக்கா மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர் அதிகாரிகள் தான் பிரச்சனையா இருக்காங்க. இந்த மாதிரி அங்கங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை சரி பண்ணணும். அதுக்கு தான் நம்ம ஒரு உதாரணம் சொன்னோம். நீர்வளத்துறை முதன்மை செயலாளரை மாற்றி அமைச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு குற்றச்சாட்டு, ஒரு அலிகேஷன் இருக்கு அப்படிங்கிறப்ப, ஏன்னா சம்பந்தம் இல்லாமல் மாற்ற தேவையில்லை. அவர் செயல்பட்டு இருக்காரு, பல பொறுப்புகள் இருந்தவர். ஒரு குற்றச்சாட்டு வருது, ஒரு லஞ்சம் வாங்கிட்டாரு, ஒரு சீஃப் இன்ஜினியர் அப்பாயின்ட் பண்றதுல ஒரு லஞ்சம் வாங்கிட்டாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது. அதற்காக அவர் மாற்றப்பட்டதாக சொல்லப்படுது. அப்போ வந்து இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப உள்ளபடியே நம்ம வரவேற்கணும். அதே போல இந்த விஷயத்தையும் தாவேக்கா அரசு கவனிச்சு, இந்த மாதிரி என்ன இந்த நிலப்பதிவில் இன்னும் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. ஏன்னா இந்த பழனியில பார்த்தோம்னா 100 கோடி ரூபாய் நிலத்தை கையகப்படுத்திட்டாங்க, ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அதுக்கு விசாரணைகளும் நடக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தா இதுக்கு பின்னாடியுமே இருக்கக்கூடிய திமுகவினராக தான் இருக்கிறாங்க. இந்த அதிகாரிகள் பத்திரப்பதிவுத்துறையில வந்து திமுகவோட ஆதிக்கம் நமக்கு அதிகமாக இருந்துச்சு நம்ம பார்க்குறோம். அவர்கள் அப்பாயின்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க, அவர்களால் பதவி உயர்வு பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய ஆளும் அரசுக்கு அவப்பெயரை எடுத்துக் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியில கூட இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொன்று, யார் ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு என்ன, நாங்கள் 60 வயசு வரைக்கும் ரிட்டையர் ஆக போகிறதில்ல, அதிகாரிகள் நாங்கள் இருக்க தான் போகிறோம். எந்த ஆட்சி மாறினாலும் நாங்கள் மாற போகிறதில்ல, எங்களை யாரும் நடவடிக்கை எடுக்க முடியாது. மிஞ்சி போனால் இந்த டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட், எங்கே போனாலும் எங்களோட கைவரிசையை காட்டுவோம், எங்களுக்கு அனுபவம் இருக்குன்னு அதிகாரிகள் வந்து மெத்தனை போக்கா செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொன்று, இதில் வந்து இந்த பியூரோக்ரஸியை வந்து மாற்றுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லை சார், இப்போ இந்த அதிகாரிலாம் மாற்றினா தாவேக்கா சொன்ன மாதிரி இந்த 0% ஊழல் அப்படின்றது நடந்துருமா? நிச்சயமா அதுக்கான ஒரு முன்னெடுப்பு வந்து இப்போ அரசியல்வாதிகளை மாற்றிடலாம். 5 வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் வந்து கண் கூட பார்க்குறோம். ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ சைக்கிள்ல வரான், திடீர்னு அவனுக்கு பென்ஸ் கார் வாங்குறான்னா மக்களுக்கு கண் கூட தெரியுது. உடனே அவனுக்கு அடுத்த தேர்தலில் அவனை வந்து வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இன்னொன்று, அந்த அரசியல்வாதிகளாவது மக்களுக்கு ஏதாவது செய்யறான், ஓட்டுக்கு காசு கொடுக்கறதோ இல்லை எதையாவது ஒன்று செஞ்சு ஒரு கூட்டம் போடுறான், ஒரு பொதுக்கூட்டம் போடுறான், எதையாவது நடத்தி அதை செலவழிக்கிறான். சம்பாரிச்சல கொஞ்சமாவது அரசியல்வாதி செலவழிக்கிறான். ஆனால் அதிகாரிகளுக்கு எந்த செலவும் இல்லை, 5 பைசா செலவு கிடையாது. அவர்களோட வருமானம் தான் இன்னைக்கு ஊழல்ல வந்து அதிகமாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான். நம்ம ஆட்சி அதிகாரத்தை மாத்திடுறோம், அரசியல்வாதிகளை வந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா மாத்திடுறோம், தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுறோம். முதலமைச்சரையே கூட தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம், குளத்தூர்ல அவர் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. ஆனால் அதிகாரிகளை வந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் மாற்ற முடியறதில்ல. ஸோ அவர்கள் மேல கடுமையான நடவடிக்கை வேணும். விஜய் அவர்கள் அதை பண்ணுவார்னு நினைக்கிறோம். ஏன்னா இப்ப வேற வழி இல்லை, இருக்கக்கூடிய ஒரு 10 ஆபீசர்கள் இவர்கள் தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான டிபார்ட்மெண்ட்டுக்கு சீனியர் தான் போட்டாகணும். அவர்கள் இத்தனை வருஷம் அனுபவமாகி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எப்படிலாம் என்னென்னலாம் இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, எப்படி சம்பாதிக்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு, எப்படி மாட்டாம செய்யலாம்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு உயர் பதவிக்கு வந்துடுறாங்க. அவர்கள் வந்து தப்பு செய்யும் பொழுது அதை கண்டுபிடிக்க முடியறதில்ல. ஆளும் அரசுகள் மாறினாலும் இவர்கள் சாதுரியமா தப்பிச்சுக்கிறாங்க. அவர்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இருக்கிறதில்ல, சம்பாதிக்கிறாங்க, சேஃப்டி பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பல அதிகாரிகள் மேல வந்து குற்றச்சாட்டுகள் வந்துருது, பல கோடி ரூபாய். அமைச்சர்களோட இவர்கள் தான் அதிகமா இருக்காங்க. ஏன்னா ஒரு அமைச்சர் வந்து ஒரு ஆட்சி காலத்தில் ஒரு 5 வருஷம் இருப்பாங்க, அடுத்த ஆட்சி மாறிடுச்சுன்னா சில நேரம் அந்த எதிர்கட்சியா இருக்கக்கூடிய கட்சி வந்து ஆளுங்கட்சியா வந்ததும் இவர்களை வந்து பழி வாங்குறதுக்கு வழக்குகள் போடுவாங்க, இல்ல கைதுகள் நடக்கும். இப்ப நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜியை கொண்டு போய் சிறையில வச்சாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அதிகாரிகள் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை. அதிகபட்சம் அவர்களுக்கு வந்து ஒரு டம்மியான ஒரு துறைக்கு போட முடியும், ஒரு நல்ல வலுவான பசுள்ள டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற முடியும். ஆனால் அவர்கள் அங்கேயும் போயிட்டு அவரோட தன்னோட கைங்கரியத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இதை வந்து விஜய் அவர்கள் கவனம் கொடுக்குறாருங்கிற இருக்குது. இன்னும் தீவிரமா கவனம் கொடுத்து அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுத்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுத்தாருன்னா, ஒரு டிஸ்மிஸ் பண்றதோ சஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு போச்சுன்னா ஒரு பயம் வரும். அந்த பயத்தின் அடிப்படையில் அவர்களோட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டா இதுல ஒரு மாற்றம் வரும். 0% கரப்ஷன் நடக்கும். தமிழ்நாடு சொர்க்க பூமியா மாறும். தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து கொள்ள தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி. நன்றிங்க.